வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா டாப் 1000 ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல பார்ட் 12 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 11 வரைக்கும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல டாப் 1000 ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா வீடியோஸ் நம்ம 11 வீடியோஸுமே அதுல வரிசையா இருக்கும், பார்த்துக்கோங்க. மொத்தம் இதுல ஒரு 50 கேள்விகள் இருக்கு. இந்த 50 கேள்விகளுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்விகள். இப்ப என்கிட்ட புக் இல்லாதவங்க, இல்ல இப்பதானே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றவங்க எழுதி வச்சு படிங்க. நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க டெஸ்ட் மாதிரி போட்டுக்காருங்க. இதுல மொத்தம் 50 கேள்விகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட்டையும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம். கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷார் எதிர்த்தவர். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கோபால நாயக்கர். கோயமுத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் கோபால நாயக்கர். அடுத்து இரண்டாவது கேள்வி. கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசப் கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1764. இந்த யூசப் கான் அப்படின்றவரோட இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கட்டும். தெரியாதவங்க தெரியலன்னு சொல்லுங்க, அதை நான் கமெண்ட்ல உங்களுக்கு சொல்றேன். கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காம பாளையக்காரோட பேச்சுவார்த்தை நடத்தினதுனால யூசப் கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு 1764 அவளை தூக்கிலிடப்படுறாங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி. பூலிதேவர் நெற்கட்டும் செவல் பகுதியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1764. பூலிதேவர் நெற்கட்டும் செவல் பகுதியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. நான்காவது கேள்வி. பூலிதேவரை தோற்கடித்து நெற்கட்டும் சேவல் பகுதியை கேப்டன் கேம்பல் என்பவரால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் டி 1767. அப்ப நெற்கட்டும் சேவல் மீண்டும் கைப்பற்றிய பூலிதேவர் எப்ப கைப்பற்றிருக்காரு? 1764. பூலிதேவரை தோற்கடிச்சுட்டு நெற்கட்டும் சேவல் பகுதியை கேப்டன் கேம்பல் எப்ப கைப்பற்றிருக்காரு? 1767. அடுத்து ஐந்தாவது கேள்வி. சரியானதை தேர்ந்தெடு. ஐந்தாவது கேள்வி சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 1872 முத்து வடுகுநாதர் காளையார்கோவில் போரில் கொல்லப்பட்டார். அடுத்து இரண்டாவது, வேலு நாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். இதற்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் இதுல ஏ தவறு, சரி. அதாவது 1872 அப்படின்றது தவறு. 1772 முத்து வடுகுநாதர் காளையார்கோவில் போரில் கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் கோபால நாயக்கரோட பாதுகாப்புல திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில 8 வருஷம் வாழ்ந்திருக்காரு. இது கரெக்ட். இதுல ஏர் மட்டும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஆறாவது கேள்வி. எந்த ஆண்டு ஆங்கிலருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி பாஞ்சாலங்குறிச்சியின் வரி வசூலிக்கும் உரிமை கிழக்கிந்தியா கம்பெனி பெற்றது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1781. 1791 ஆங்கிலருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி பாஞ்சாலங்குறிச்சியை வரி வசூலிக்கிற உரிமை யார்கிட்ட போயிருக்கு? கிழக்கிந்தியா கம்பெனி பெற்றிருக்கு. அடுத்து ஏழாவது கேள்வி. 1798 செப்டம்பர் 19 அன்று கட்டபொம்மனை சந்திக்க ஜாக்சன் அனுமதி அளித்த இடம். இதற்கு சரியான ஆப்ஷன் சி ராமநாதபுரம். எந்த வருடம்? 1798 செப்டம்பர் 9. யாரு? கட்டபொம்மனை சந்திக்க ஜாக்சன் அனுமதி அளித்தது. அடுத்து எட்டாவது கேள்வி. கூற்று 1. சோட்டா நாக்பூர் பகுதியில் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுப்பவரிடம் குத்தகைக்கு விற்றிருந்தார். கூற்று 2. அதிக வட்டிக்கு பணம் கொடுத்ததால் மற்றும் பழங்குடியினர் கட்டாயப்படுத்தி அவர்களை வெளியேற்றுதல் போன்றவை கோல் இனத்தவர் இடையே கோபத்தை ஏற்படுத்தியது. இதற்கு சரியான கூற்று 1 மற்றும் 2 சரி. பார்த்து வச்சுக்கோங்க என்னன்ட்டு. அடுத்து 9வது கேள்வி. 1854 ஆண்டு வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்கை நடவடிக்கை டேஷ் என்பவரின் தலைமையில் நடந்தன. இதற்கு சரியான ஆப்ஷன் சி பீர்சிங். 1854 ஆண்டு வாக்குல பல இடங்கள்ல சமூக கொள்கை நடவடிக்கை பீர்சிங் அப்படின்றவர் தலைமையில நடந்திருக்கு. அடுத்து 10வது கேள்வி.
சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் 1908. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போ? 1908. அடுத்து 11வது கேள்வி. மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கிய ஆண்டு. மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கிய ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் பி டி 1857 மார்ச் 29. அடுத்து 12வது கேள்வி. 1857 ஆண்டு சிறைபிடிக்கப்பட்ட பகதூர் ஷாவுக்கு டேஷுக்கு கொண்டு செல்லப்பட்டார். 1857 ஆண்டு சிறைபிடிக்கப்பட்ட பகதூர் ஷா டேஷுக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பர்மா. அப்போ 1957 தான் பகதூர் ஷா சிறைப்பிடிக்கப்படுறாரு. சிறைப்பிடிக்கப்பட்டு எங்க கொல்லப்பட்டிருக்காரு? எங்கே கொண்டு செல்லப்பட்டிருக்காரு? பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. அடுத்து 13வது கேள்வி. இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் 1858 நவம்பர். இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1858 நவம்பர். அடுத்து 14வது கேள்வி. பூனா சர்வஜனிக் சபா எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் சி 1870. இதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. பூனா சர்வஜனிக் சபா அப்படின்றது 1870. அடுத்து 15வது கேள்வி. வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையான ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான 1905 அக்டோபர் 16. அதிகாரப்பூர்வமா எப்போ பிரிவினை ஆயிருக்கு? 1905 அக்டோபர் 16. அடுத்து 16வது கேள்வி. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்னவர் யாரு? டூடு மியான். ஆப்ஷன் சி டூடு மியான். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்னவர் யாரு? டூடு மியான். அடுத்து 17வது கேள்வி. 1916 ஆண்டு ஏப்ரல் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட். அப்போ அயர்லாந்துல எந்த வருடம் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போ 1916 ஏப்ரல்ல தன்னாட்சி இயக்கம் இங்க தொடங்கியிருக்காங்க. அடுத்து 18வது கேள்வி. நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷனே தீனபந்து மிஸ்ரா அப்படின்னு வரும். இதுல மித்ரான்னு இருக்கு, மிஸ்ரான்னு மாத்திக்கோங்க. அப்போ என்ன நாடகம் மூலமா? நீல தர்பன் அப்படின்ற நாடகம் மூலமா. அதுல எதை பத்தி சொல்லியிருக்காங்க? இண்டிகோவோட பயிரிடும் விவசாயிகளோட இன்னல்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. இது ஆங்கிலோட கவனத்திற்கு கொண்டு சேர்ந்தவர் யாரு? தீனபந்து மிஸ்ரா. 19வது கேள்வி. 1908 ஐரோப்பியவருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலை நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை ஏற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி வ.உ. சிதம்பரனார். எந்த வருடம்? 1908. ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாவை வேலை நிறுத்தத்துக்கு தலைமையேற்றவர் வ.உ. சிதம்பரனார். அடுத்து 20வது கேள்வி. நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1904. நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்னும் சில பேரும் சேர்ந்து எந்தது பாரத மாதா சங்கம் அப்படின்ற ஒரு ரகசிய அமைப்பை தொடங்கியிருக்காங்க. இந்த வருடம் 1904. அடுத்து 21வது கேள்வி. செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொன்ற ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1911 ஜூன் 17. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். எந்த வருடம் வாஞ்சிநாதன் எந்த செங்கோட்டையை சேர்ந்தவர்? திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஆஷை சுட்டு கொண்டிருக்காரு. எங்க? மணியாச்சி அப்படின்ற ரயில் சந்திப்புல. அடுத்து 22வது கேள்வி. சென்னை திராவிட கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1912. சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1912. அடுத்து 23வது கேள்வி. திராவிட சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி நடேசனார்.
திராவிட சங்கம் தங்கும் விடுதியை நிறுவியவர் யாரு? நடேசனார். அடுத்து 24வது கேள்வி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்திய பத்திரிகையில் தமிழில் உள்ள பத்திரிகை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ திராவிடன். ஜஸ்டிஸ் அப்படின்றது இங்கிலீஷ்ல உள்ளது, ஆந்திர பிரகாசிகா அப்படின்றது தெலுங்குல உள்ள நூல். தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்துறது ஒரு 3 பத்திரிகை இருக்கும். தமிழ்ல திராவிடன், இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா. இந்த ஜஸ்டிஸ்க்கு தமிழ்ல பேரு தான் நீதி. அடுத்து 25வது கேள்வி, பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடம் ஒதுக்கீடு வழங்கிய சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1919. பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம் 1919. அடுத்து 26வது கேள்வி, ஆங்கில அரசு குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டத்தை இயற்றிய ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் 1919. ஆங்கில அரசு குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1919. அடுத்து 27வது கேள்வி, மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஜார்ஜ் ஜோசப். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் ஜார்ஜ் ஜோசப். அயர்லாந்துல யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்க 1916 ஏப்ரல்ல அன்னிபெசன்ட் தொடங்கியிருக்காங்க. மதுரையில ஜார்ஜ் ஜோசப் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. அடுத்து 28வது கேள்வி, ரவுலட் சட்ட போராட்டத்தின் போது தமிழகத்தில் தொடங்கப்பட்ட சபை எது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சென்னை சத்தியாகிரக சபை. எந்த போராட்டம்? ரவுலட் சட்ட போராட்டத்தின் போது தமிழகத்துல சென்னை சத்தியாகிரக சபை அப்படின்றது தொடங்கியிருக்காங்க. அடுத்து 29வது கேள்வி, துருக்கியின் கலிபா முஸ்லிம்களின் தலைவர், அதாவது பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கிலாபத் இயக்கம். துருக்கியின் கலிபா, அதாவது இந்த துருக்கியின் கலிபா யாரு? முஸ்லிம்களோட தலைவர். இவரோட பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் கிலாபத் இயக்கம். அடுத்து 30வது கேள்வி, இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பண்டகன். இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன். அடுத்து 31வது கேள்வி, குப்துதீன் ஐபக் கீழை கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பக்தியார் கில்ஜி. குப்துதீன் ஐபக் கீழை கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார்? பக்தியார் கில்ஜியிடம் ஒப்படைச்சிருக்காரு. அடுத்து 32வது கேள்வி, 40 குழுவை ஒழித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பால்பன். ஒழித்தவர் யாரு? பால்பன். அடுத்து 40 மற்றும் அல்லது சஹல்கானி அப்படின்ற குழுவை உருவாக்கியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி இல்துமிஷ். அப்போ இந்த குழுவை உருவாக்குனது இல்துமிஷ், ஒழிச்சது யாரு? பால்பன். அடுத்து 34வது கேள்வி, அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி மாலிக் கபூர். அலாவுதீன் கில்ஜியோட தலைமை தளபதி மாலிக் கபூர். 35வது கேள்வி, மாலிக் கபூர் டேஷின் தென்புலத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுத்து சென்றார். இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1310. அதாவது மாலிக் கபூர் 1310 தென்புலத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரைக்கும் படையெடுத்து சென்றிருக்காரு. அடுத்து 36, சித்தூர் சூறையாடல் ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1303. சித்தூர் சூறையாடல் 1303. 37, டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு நடந்து செல்ல எத்தனை நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 40 நாட்கள். டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு நடந்தே செல்ல எத்தனை நாட்கள் ஆகும்? 40 நாட்கள். அடுத்து 38வது கேள்வி, ஃபெரோஷா துக்ளக் இயற்கை எய்திய ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1368. 39வது கேள்வி, தைமூரின் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1398 டிசம்பர். தைமூரின் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 1398 டிசம்பர். அடுத்து 40வது கேள்வி, தமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் டேஷை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலை அரங்கேறியது. இதற்கு சரியான ஆப்ஷன் டெல்லி.
தமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலை அரங்கேறியது. அடுத்து 41வது கேள்வி, மதுரையில் டெல்லி சுல்தானியம் ஆட்சி முடிவுக்கு வந்த ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1335. மதுரையில் டெல்லி சுல்தானியம் ஆட்சி முடிவுக்கு வந்த ஆண்டு 1335. அடுத்து 42வது கேள்வி, யார் ஆட்சி காலத்தில் இராணுவ அதிகாரிகளுக்கு இக்தா என்ற ஓய்வூதியமாக நிலம் கொடுக்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி இல்துமிஷ். யாருடைய ஆட்சி காலத்துல? இல்துமிஷோட ஆட்சி காலத்துல இராணுவ அதிகாரிகளுக்குலாம் இக்தா அப்படின்ற ஓய்வூதியமா நிலம் கொடுத்திருக்காங்க. அடுத்து 43வது கேள்வி, அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த எத்தனை தோட்டங்களை புறணமைத்தார்? அவருடைய காலத்துல எத்தனை தோட்டங்களை புறணமிச்சிருப்பாரு? ஆப்ஷன் சி 30. அடுத்து 44வது கேள்வி, சுல்தான் பால்பனின் நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலையும் இன்றி பார்க்கடலில் துயில்கிறார் என்று கூறிய பாலா பாவ்லோ கல்வெட்டு எந்த ஆண்டுக்குரியது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1276. அடுத்து 40 அலை தர்வாசா கட்டி முடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பால்பன். அலை தர்வாசா அப்படின்றத கட்டி முடிச்சவர் யாரு? பால்பன். அடுத்து 46வது கேள்வி, முகமது பின் துக்ளக் சுல்தானாக எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 25 ஆண்டுகள். முகமது பின் துக்ளக் சுல்தானாக 25 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்து 47வது கேள்வி, செப்பு நாணயங்களை அடையாள நாணயமாக வெளியிட்டவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி முகமது பின் துக்ளக். செப்பு நாணயங்களை அடையாள நாணயமாக வெளியிட்டவர் யாரு? முகமது பின் துக்ளக். அடுத்து 48வது கேள்வி, பாண்டியர் தலைநகரமான மதுரையை சூறையாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மாலிக் கபூர். பாண்டியர் தலைநகரமான மதுரையை மாலிக் கபூர் சூறையாடி இருக்காரு. அடுத்து 49வது கேள்வி, அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து கூறும் நூல் எது? இதுக்கு சரியான ஆப்ஷன் பி சச்நாமா. அரேபியரின் சிந்து படையெடுப்பு பற்றி கூறும் நூல் சச்நாமா. அடுத்து 50வது கேள்வி, டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார்? டெல்லி சுல்தானியத்தோட கடைசி அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இப்ராஹிம் லோடி. இதோட 50 கேள்வி இந்த வீடியோ முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.